வாங்கி தரேன். அந்த பாட்டி வச்சு என்னால முடியல, விட முடியல. உங்க வாய் சரியில்லை. உங்க வாய் சரியில்லை. ரொம்ப மோசம். ரொம்ப மோசம். அவளுக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கு. அது மேல உங்க வாயால வார்த்தை இருக்குல்ல, அவளை ஒவ்வொரு வாட்டி குத்துற மாதிரி. இவங்க பொய் சொல்றாங்க. என்னத்த பாத்தீங்க சொல்லுங்க, அப்படிதான் கேட்பேன். இதுக்கு இன்னொருத்த பொண்டாட்டி எதுக்கு கேக்குறீங்கன்னா அப்படிதான் நான் கேட்பேன். உன் புருஷன் என்ன என்கிட்ட வந்து கேக்குறான், எதுக்கு அந்த மாதிரி ஒரு நாள் கேட்டதுக்கு ஏகப்பட்ட சண்டை. ரோட்ல நின்னு நீ எல்லாம் அசிங்கமா பேசி எதுக்கு எதுக்கு பேசுறீங்கன்னு கேட்டதுக்கு அவ்வளவு அசிங்கமா பையன் வந்தாங்கன்னா சைலண்டா இருந்துறாங்க. என்கிட்ட ரொம்ப பேசுறாங்க. பையனா வந்து எங்க கிட்ட வார்த்தையில வாய் ரொம்ப ஜாஸ்தியம்மா. பசங்க கெட்ட வார்த்தையில பேசுறது. கெட்ட வார்த்தை மலர், நான் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுறேன் மலர். நீங்க பேசுற பேச்சு ரொம்ப பேசுற மலர். மேடம் நான் பேசுறேன். இங்க பாருங்க, 1000 வார்த்தை நீ என்ன கேக்குற, நான் ஒரு வார்த்தை பேச எடுக்கலையா? இப்ப பேசுறியேம்மா, நீ ரொம்ப பேசுற மலரு. நான் பேசுவேன், நீ பேசுற. உங்க அம்மா போட்டு பேசிங்க. இந்த மாதிரி வேலைக்கு போகும்போது நீ என்ன சொன்ன? வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு நீ வீட்டு வேலைக்கு போறிய, எங்க போறியோ தெரியல. எதுக்குமா சொன்ன? ரொம்ப பேசுறீங்க. நீ என்ன வார்த்தை கேட்ட? நீ என்ன வார்த்தை கேட்ட? எனக்கு ஏடுது கிடையாதுங்க. ஒரு வார்த்தை என்ன பேசுமா? நீ என்ன வார்த்தை கேட்ட? வாங்கணுமோ என் மாமியா என் ஆத்திரா கூட என்ன ஒரு வார்த்தைக்கு எடுத்து கிடையாது. இவகிட்ட என்னென்ன வாங்கணும் பண்ணிட்டு இப்படி பண்ணிச்சோ நீ கூப்பிடுறேன். ஓ குடும்பத்தை நீங்க குடும்பம் என்னாலும் முடிஞ்சு நான் ஹெல்ப் பண்றேன். எங்களுக்கு வேண்டாம். நான் இவ்வளவு வரைக்கும் பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் என்னால பார்க்க முடியாது. நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். எனக்கு காது கேட்காது. நான் எனக்கு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. நான் அடிச்சு போட்டாலும் கேட்க ஆள் கிடையாது. நான் வாழ்ந்துட்டு காது கேட்காத போது கூட நான் வாழ்ந்துட்டேன் இவர்கிட்ட. இப்ப உங்களால வாழ முடியல. எனக்கு தேவையில்லம்மா. அதுதான் பிரச்சனை. எக்ஸ்கியூஸ் மீ, பேசுறது ஏன் வாழ்க்கை போதுமா? ஒரே ஒரு பிரச்சனை தான்மா உங்ககிட்ட. நீங்க உங்க கடமையை செய்றீங்க, மனசளவுல ரொம்ப நல்ல ஆளு, எல்லாம் ஓகே. ஆனா உங்க வாய் வந்து ரொம்ப மோசமா. அதுதான் அந்த பொண்ணுக்கு வேணும். ஒரு மாப்பிள்ளை குடும்பம் பேச முடியாது. இல்லம்மா, நீங்க உங்க வாயில இருந்து வர்ற வார்த்தைனால இந்த பொண்ணுக்கு இந்த நிலைமை. இப்போ அதத்தான் கேக்குறேன். நிலைமையும் வரப்போகுது மேம். இதே மாதிரி என்ன அசிங்கப்படுத்திட்டே இருந்தாங்கன்னா அவ்வளவு அசிங்கப்பட்டு எனக்கு இவ்வளவு வாழ வேண்டாமா? ஒரு விஷயம் என்ன இப்படி பேசி நான் உன்னை ஏத்து பேசுறேங்கிற என்ன சொன்னேன்? இந்த மாதிரி ஆனப்போ இந்த வார்த்தையை கேட்டு நீங்க என்ன அசிங்கமா பேசாதீங்க, திருப்பி கேட்பேன். அப்ப கேட்காதீங்கன்னு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா போய் சண்டை போட போறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இப்படி அம்மா பொண்ணு சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா எனக்கு அந்த பொண்ணோட வாய் மாட்டேன்னு சொல்லி தனியா போறங்க. ஒரு விஷயம் பண்ணலாம். நீங்க உங்க பொண்ணையும் பேரப்புள்ளைய கூட்டிட்டு போங்க. அவர் விட்டுட்டு போவாரு. அவர் போய் வாழ்க்கை பாருங்க. எதுக்கு பாப்பா பேசுறாவோ? ஏன்னா நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதான் பண்ணுவாரு. எப்படி விட்டுட்டு போவாங்க? குடும்பத்தை இதே விட்டுட்டு வீட்டுல வந்து இருக்காரு. நீங்க 2 பேரும் அம்மா பொண்ணு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. பேசிட்டு இருந்துட்டு சரி வீட்டுக்கு வாங்கக்கா பேசிக்கலாம், அங்க வந்து சின்ன வீடு அசிங்கப்படுத்திடாதீங்க, வீட்டுக்கு வாங்க அசிங்கப்படுத்துறாதுன்ட்டு அப்புறமேட்டு வீட்டுக்கே கூப்பிடல. அடித்த உடனே அங்கே வந்து அசிங்கப்படுத்துன்ட்டு வீட்டுக்கே கூப்பிடல. அவளும் வந்து போயிட்டான். அந்த ஃபோனை இதை எடுத்துகிட்டு பேசிக்கிட்டு அவளும் போயிட்டான். இவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, நான் இவளை எங்கே போயிருக்கான்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களும் வந்து போயிட்டாங்க. தெரியாத ஊரில் எங்களை விட்டு அப்படியே விட்டுட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்பாரத்துலேயே விட்டுட்டு போயிட்டாங்க. நான் தேடிக்கிட்டு திரியிறேன் எங்கே போனாங்க, எங்கே புதுசு எங்கே எப்படி போய் எங்கே கேட்குறதுன்ட்டு. அப்போ எங்கள் சின்ன பையனை கையில் கூப்பிட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் எங்கெங்கே இருக்குங்கன்ட்டு தெரியல. முட்டாள்தனம் பண்ணிட்டேன் மேம். அன்னைக்கே போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து அன்னைக்கே ஏதாவது வழி பண்ணியிருக்கலாம். நான் என் புருஷன் திரும்பிடுவாங்கன்னு நம்பி தான் நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். போலீஸ் ஸ்டேஷனில் போய் நேரத்துக்கெல்லாம் ஏமா அப்படின்னாங்க. அப்புறம் இந்த மாதிரி எவ்வளோ நாள் ஆச்சு இது நடந்து? இது நடந்து 2 வருஷம் ஆக போகுது. 2 வருஷம் ஆகுதா? போன லீவுக்கு நடந்தது. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணல. இந்நேரத்துக்கு வந்து இங்கே அடிக்க முடியாதான், நீங்கள் வந்து மகளிர் ஸ்டேஷனுக்கு தான் போகணும் அப்படின்ட்டு அந்த போலீஸ்கார அவர் நல்லவர் போல. ஏமா அந்த மாதிரி சரிம்மா அழுவாதீங்கம்மா, எவ்வளோ நேரம் இருந்துச்சுன்னா பையன் சாப்பிட்டானாம்மா. நாங்கள் இல்லை சார். சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்து? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இல்லை கம்ப்ளைண்ட் கொடுங்க. அங்கே போயிட்டு நீங்கள் நம்பர் மட்டும் கொடுத்தா, அவன் நம்பர் இருக்குங்க, ஒரு நம்பர் கம்ப்ளைண்ட் பண்ணல. கம்ப்ளைண்ட் வீட்டுக்கு திரும்ப போயிட்டீங்க? வீட்டுக்கு போகல. அவ தான் கண்டுபிடிக்க முடியலையே, எங்களை தான் தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டு அவன் நம்பர் மட்டும். வீட்டுக்கு போயிட்டீங்க? இல்ல, திருப்பூர்லயே தான் மேம் இருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன். அவங்க அம்மாவுக்கும் சுதாவுக்கும் போன் போடுறேன். இந்த மாதிரி திருப்பூர்ல தான் இருக்கா, வா ஏதாவது முடிவு பண்ணி ஏதாவது இது பண்ணி அவளுக்கு அவ வாழ்க்கையை வீணாக்கிறாதீங்க. அவளுக்கு ஒரு பொண்ணு பையன் இருக்கு, அவ புருஷன், நீங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த தப்பு செஞ்சிருக்கீங்க. எல்லாம் சேர்ந்து என் வாழ்க்கையை கெடுத்து விட்டுறாதீங்க. திருப்பூருக்கு இந்த மாதிரி வா. 1.25 வருஷம் என்ன நடந்தது? திருப்பூர்ல வந்து இருந்து கூட்டிட்டு வந்த மேம். கூட்டிட்டு வந்து அவ வந்து மறுபடியும் இவங்களை நானும் இவங்களும் வந்த வாட்டி ஈரோடு வந்துட்டோம்.
அவங்க அம்மா வீட்டுக்கு ஃபோன் போட்டு வரேன்ட்டு வரவே இல்லை. நாங்கள் ஆள் அனுப்பிச்சி விட்றோம் அப்படின்ட்டு சேலத்துக்கு ஆள் அனுப்பிச்சி இப்ப என்ன நிலைமை? இப்போ நிலைமை வந்து போய் அங்கே போயிட்டு இப்போ திருப்பூர்ல இருந்து தான் கூட்டிட்டு வரேன். அன்னைக்கு உங்க கூட வந்து மறுபடியும் ஓடிட்டாங்களா? மறுபடியும் போயிட்டாங்க. வீடு பார்த்துட்டு வரேன் அப்படி இப்படின்ட்டு மறுபடியும் போயிட்டாங்க. வண்டிக்கு புறன்ட்டு போயிடுறாங்க. வண்டிக்கு போயிட்டு அப்படியே போயிடுறாங்க. நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வருவீங்க, அவங்கள அப்ப அங்க புருஷன் என்ன பண்றாரு? அவங்க புருஷன் கண்டுக்கவே இல்லை மேம். விட்டுட்டு போயிட்டாங்களா புருஷன்? புருஷன் அவங்க வீட்டில் அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. அவரோட அம்மா வீட்டுல? அவங்க அவரோட அம்மா வீட்டில். புருஷன் கண்டுக்கவே இல்லை. அதோட சரி. உங்க பேருங்க? இல்லை, என்ன பிரச்சனை? பிரச்சனை அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா, நான் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆனவங்கள நான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டேன். ஏன்? அது ஏன் அப்படின்னு சொல்ல முடியாது. அது அந்த நேரம் எனக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை. என்ன சந்தர்ப்பம்? சந்தர்ப்பம் அப்படின்னா, அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா நான் இது பண்ணுறேன், தப்பு பண்ணுறேன், சேர்த்துக்கிட்டேன் அப்படின்ற ஒரு... ஏன் தப்பு பண்ணீங்க? நான் உங்களுக்கு மனைவி பண்ணல, இருக்காங்க? அதெல்லாம் இல்லை, தப்பெல்லாம் செய்யலை. ம். அதாவது நம்ம எங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது, எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட பழகும் பொழுது தப்பான முறையில் நான் நடந்துக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் அது அவங்க கணவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மற்றவர்கள்கிட்ட சொல்லும், என்னிடம் கேட்கல, மற்றவங்ககிட்ட கேட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்லும் பொழுது அவங்க ஊர்லேயும் போய் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க நீங்க அம்மா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்க மனைவிக்கு நீங்க துரோகம் செய்யல? செஞ்சுருக்கேன். உங்க மனைவி இது செஞ்சா நீங்க ஏத்துப்பீங்களா? எப்படி இருக்கும் உங்களுக்கு? கஷ்டம்தான். அப்போ உங்க 3 பிள்ளைங்களை வச்சு விட்டுட்டு அவங்க இன்னொருத்தரோட ஓடிப்போனா யாரு கூட இருக்கீங்க? இப்போ அவங்க கூட தான் இருக்கேன். அடிக்கடி போயிடுறீங்களாமே ஷீலா பின்னாடி? அப்புறம் நான் தானே கூட்டிகிட்டு போனேன். அப்போ அவங்க அந்த தப்போடே அவள் வாழ்ந்துடுவீங்களா? வந்து இல்லை, அவள் வந்து தெருவுலையோ இல்லை, அவள் ஒரு குடும்பத்தில் தான் இருந்தாள். ம். தப்பு நடந்து போச்சு, ஓகே, சரிங்களா? உங்களுக்கு மனைவி பசங்க இருக்காங்க. சரிங்க. நீங்க மறுபடியும் அவங்களோட போனா என்ன அர்த்தம்? அவளுக்குன்னு யாரும் கிடையாது. ஒரு வீடு வாடகைக்கு தேவைன்னா கூட அவங்களுக்கு... புருஷன் இல்லையா அவளுக்கு? என்னங்க? அவளுக்கு புருஷன் இல்லையா? விட்டுட்டு தானே என்னிடம் வந்தாங்க. ஏன் புருஷன் இருக்கும்போது எதுக்கு உங்க கூட வந்தாங்க? அதுதான் ஒரு சூழ்நிலை, அதான் நான் சொல்லுறேன். தப்பு தப்பு இல்லையா? ஆமா. தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சு தானே தீரணும். நான் அதான் சொன்னேன். நான் உங்க இல்லைன்னா... புருஷன் உங்க மனைவி உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. ஓகே ஓகே. அவங்க புருஷன் உங்களை மன்னிச்சு ஏத்துப்பாங்க. அதுக்கு முதல்ல நீங்க அவங்கள விடணும்ல. அவங்களுக்கு 2 பசங்க இருக்கு, ஆமாம், உங்களுக்கு 3 பசங்க இருக்கு. நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம தான் பார்க்கணும். தப்பு தானே? நீங்க செய்யறது தப்பு தானே? இல்லை, நிறையா தப்பு செஞ்சுருக்கேன். சரி, நான் சரி தப்பு செஞ்சிருக்கேன் சொல்றீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்க அந்த பொண்ணு உங்க கூட ஓடி வந்துட்டா, நீங்க 2 பேரும் தப்பு பண்ணிட்டீங்கன்னு நீங்க அவங்க கூட போயிட்டே இருக்கீங்க, அடிக்கடி அவங்க கூட போயிட்டு இருக்கீங்க. சரிங்கம்மா. சரி, என் புருஷன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு இவங்க வேற யாரு கூடயாவது போனாங்கன்னா என்ன செய்வீங்க? அது நீங்க ஏத்துப்பீங்களா மறுபடியும்? நான் அதாவது யாருமே அது மாதிரி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்புறம் ஏன் அவங்க உங்களை ஏத்துக்கிறாங்க? அவங்க என் மேலே வந்து ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க. தெரியறது இல்லை, அப்புறம் ஏன் துரோகம் பண்ணுறீங்க அவங்களுக்கு? ஷீலாவை நீங்கள் கல்யாணம் பண்ண ஆம்பளைன்னு சொல்லாமல், பசங்க இருக்குன்னு சொல்லாமல், அவளை ஏமாற்றி நீங்கள் கல்யாணம் ஆனால் ஆகாத ஒரு பொண்ணை ஏமாற்றி கூட்டிகிட்டு போனால் நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணும். அவளுக்கு தெரியும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, உங்கள் மனைவியோட பழகியிருக்கா, வீட்டுக்கு வந்திருக்கா, 3 பசங்க இருக்குது தெரியும், தெரிஞ்சவங்க கூட தப்பு பண்ணியிருக்கா. அப்போ உங்களுக்கு எதுக்கு குற்ற உணர்ச்சி? இது குற்ற உணர்ச்சி என்ன நம்பி வந்துட்டா அப்படிங்கிறாங்க. உங்களை நம்பி வரதுக்கு என்ன 15 வயசு பொண்ணா இல்லை 18 வயசு பொண்ணா? உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை? உங்களுக்கு உங்கள் மனைவியை பிடிக்கல?